இயர்ஸாவே மென் சப்போர்ட்டிவ் வீடியோஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரியில் ஆரம்பிச்சு ஸ்லோவா நம்ம தமிழ்லையும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீயா நானா ஷோல கூட இப்போ நிறைய மென் சப்போர்ட்டிவ் கண்டென்ட்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் ஏன்? பிகாஸ் மென் ஆர் கெட்டிங் வீக்கர் அண்ட் கெட்டிங் இக்னோர்ட். நான் ஏன் இந்த ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிகல் படித்தேன். ஒன்று வந்து கிரிப் ஸ்ட்ரென்த்து இல்லைனா ஹேண்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். 1985 இருக்க மென்னுக்கும் இப்போ இருக்க மென்னுக்கும் 15% டிக்ரீஸ் ஆயிருக்கு ஹேண்ட் ஸ்ட்ரென்த் இல்லைனா கிரிப் ஸ்ட்ரென்த்து. அதெல்லாம் எதனாலன்னு பார்த்தா, பெருசா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வெளியே போய் விளையாடுறது இல்லை, பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகுறது இல்லை. ஏன் அப்படின்னா, டெக்ஸ்ட் பண்ணிட்டு மொபைல் ஃபோனுக்குள்ளே இருக்கனால பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சதுனால அவங்க ஹேண்ட் கிரிப் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஹேண்ட் கிரிப் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல, நான் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரிசர்ச்சும் படிச்சு பார்த்தேன். டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன், அதாவது ஒரு மேல் ஹார்மோன், 1987 இருக்க மென்னுக்கும் இப்போ இருக்க மென்னுக்கும் டிராஸ்டிக்கா குறைஞ்சிட்டு வருது எவ்ரி இயர். இது மட்டும் தான் நினைச்சேன். இன்னொரு மோசமான சிச்சுவேஷன் இருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்ல, வேர்ல்டுலே மென்னோட சூசைட் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா மென் சூசைட் ரேட் டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ரீசனுக்காக தான் சொன்னேன், மென் ஆர் கெட்டிங் வீக்கர் அண்ட் கெட்டிங் இக்னோர்ட். பட் ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தா மெயினா இந்த 5 விஷயங்களால தான் நடக்குது. அந்த 5 ரீசன்ஸ் என்னன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1, லைஃப் ஸ்டைல். இப்போ இருக்க ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா பாதி நேரம் மொபைல் போன்ல பப்ஜி விளையாடுறாங்க, இல்லைன்னா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில போய் விளையாடுறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்ப நம்மளாம் ஸ்கூல் படிக்கிற டைம்ல எல்லா ஏரியாலையும் ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்ட்ல யாராச்சும் விளையாண்டுட்டே தான் இருப்பாங்க. பட் இப்பெல்லாம் கிரவுண்ட்ஸே இல்ல. ஏன்னா அங்க பார்க்ஸ் பில்டிங்ஸ் கட்டிட்டாங்க. பிகாஸ் இப்ப யாருக்குமே கிரவுண்டுக்கு போக இன்ட்ரெஸ்டே இல்ல. இப்பெல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஆன்லைன் கேமோ இல்லனா ரீல்ஸ் பார்த்துட்டு ஒரு லைஃப் ஸ்டைலாவே அது மாறிடுச்சு. இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்ததுல இருந்து பசங்களாம் லேட் நைட்ல முழிச்சிருக்காங்க. லேட் நைட்ல முடிச்சிருந்தா கண்டிப்பா பசிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்ததுக்கு அப்புறம் லேட் நைட் ஃபுட் கூட இப்ப ஈஸியா ஆக்சசிபிள் ஆயிருச்சு. நிறைய ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நிறைய ஃபுட் சாப்பிட்றதுனால நல்லா லேசியாக ஆரம்பிச்சிட்டோம். இப்பெல்லாம் அன்ஹெல்த்தியா இருக்குது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு இந்த ஜென்ரேஷன்ல. ரீசன் நம்பர் 2, அடிக்ஷன். ரீசெண்டா நீங்க தளபதி விஜய் கூட பாத்தீங்கன்னா எப்படி ட்ரக் யூஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மத்தியில பாதிக்குன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப நீங்க உங்களை சுத்தி பாருங்களேன், ஆக்சஸ் டு ட்ரக்ஸ் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. இப்ப நிறைய பேர் அதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுங்கிறது ஃபேஷன் ஸ்டேட்மெண்டாவே மாறிடுச்சு. இது ஒரு வகையான அடிக்ஷன் பார்த்தா பான் அடிக்ஷன் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு இந்த ஜென்ரேஷன்ல. ரீசன் நம்பர் 3, சொசைட்டியல் இம்பாக்ட் ஆன் மென். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மென் அவங்க எடுக்கிற டிசிஷன்னால அஃபெக்ட் ஆகிறத பார்த்தோம். இப்ப சொசைட்டி எவ்வளவு பிரஷர் மென் மேல வைக்க போகுதுன்னு பார்க்க போறோம். சோ இந்த ரீசன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு ட்ரூ இன்சிடென்ட் எடுத்துக்கலாம். நார்த் இந்தியால சிக்னல்ல ஒரு பையன் நின்னுட்டு இருந்தான். அவன் ஒண்ணுமே பண்ணாததுக்கு அந்த பொண்ணு வந்து என்ன ஹராஸ் பண்ணிட்டான்னு கேஸ் போட்டாங்க. அந்த பையனை எவ்வளவு டீஃப்ரேம் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டாங்க. ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் கேஸ் என்ன ப்ரூவ் ஆச்சுன்னா, அந்த பொண்ணு மேலதான் தப்பு, அந்த பையன் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு ப்ரூவ் ஆச்சு. பட் ஆனா அந்த பொண்ணுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கல. பட் ஆனா அந்த பையனோட 5 வருஷத்தை லூஸ் பண்ணிட்டான் அவன் லைஃப்ல. அவன் வேலை போச்சு, அவன் சொசைட்டில இந்த நல்ல பேரு போச்சு. எந்த சோஷியல் மீடியா அவனை டீஃப்ரேம் பண்ணாங்களோ அதே சோஷியல் மீடியா திருப்பி இந்த நியூஸை கவர் கூட பண்ணல. men are guilty unless proven innocent. ஒரு கோட் இருக்கு, மேன் அப்படின்னாலே கில்ட் அப்படின்னு. சோஷியல் ஸ்டேட்மெண்ட்டா மாறிட்டே இருக்கு. நம்ம கில்ட்டி இல்லைங்கிறத ஒவ்வொரு டைம் ப்ரூவ் பண்ணி நிரூபிக்க வேண்டியதா தான் இருக்கு. நம்ம என்னதான் ஈக்குவல் ரைட்ஸ் பத்தி பேசினாலும் மென்னோட இமோஷன்ஸை வேல்யூ பண்றதே கிடையாது. நம்பர் 4, சைக்காலஜிக்கல் இம்பாக்ட். நம்ம எவ்வளவோ பேசிட்டோம், மென்னுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கல, மென்னோட எமோஷன்ஸை வேல்யூ பண்ணல. முதல்ல நீங்க உங்க எமோஷன்ஸை வேல்யூ பண்றீங்களா? நம்மளோட ஃபீலிங்ஸோ எமோஷன்ஸோ கன்சிடர் பண்ணாம அதை நெக்லெக்ட் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல பயங்கரமா வெடிச்சிருது. ஸோ அதுதான் மெயின் ரீசன் சூசைட்ஸுக்குமே. ஸ்டார்டிங்லேயே நீங்க அதை அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட் இஷ்யூஸை நம்ம ஃபியூச்சர்ல அவாய்ட் பண்ணிடலாம். ரீசன் நம்பர் 5, சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம சோஷியல் மீடியால பார்க்குற நிறைய வீடியோஸ் லைக் ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், விளாக், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல நிறைய பேருக்கு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனா தான் இருக்கு. யாரோட லைஃப் ஸ்டைலையும் யாரோடையுமே கம்பேர் பண்ணாதீங்க. யாரோட லைஃப் ஸ்டைலையுமே நம்ப வாழணும்னு அவசியம் இல்லையே. இன்னொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலோட உங்க லைஃப் ஸ்டைலை கம்பேர் பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்க இந்த பொசிஷன் வர அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இதுக்கு பதிலாக நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைலோட கம்பேர் பண்ணிக்கோங்க. நேத்தை விட இன்னைக்கு பெட்டரா இருக்குமா அப்படின்னு. அதுவே உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனா தான் இருக்கும். இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், சின்ன பசங்க கூட வீட்டுல பைக் வாங்கி தரலன்னு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா சோஷியல் மீடியால இந்த பைக்கிங் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் லட்சமா காசு போட்டு
பைக் வாங்குறாங்க. அந்த பைக்ல நான் எப்படி போறேங்கிறத வீடியோ எடுத்து போடுறாங்க. இன்டைரக்டா நிறைய ப்ரெஷர் வந்து சின்ன பசங்களுக்கு கிரியேட் பண்ணுது. ஸோ வீட்டில் அவங்களால அந்த பைக் வாங்கி தர முடியல. அந்த டிசப்பாயின்மெண்ட்டை இப்போ இருக்க ஜென்ரேஷனால எடுத்துக்க முடியல. அதனாலே சின்ன பசங்களாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், சோசியல் மீடியா ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிட்டு இருக்குன்னு. இது மென்னுக்கு மட்டும் இல்ல, யூஸ்வலா எல்லாருக்கும் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டு தான் இருக்கு இந்த சோசியல் மீடியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் டிப்ரெஸ்டாவோ இல்ல அவங்க லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.